என்னது, கமலும் ஹச் வினோத் 2 பேர் சேர்ந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ண போகிறாங்களா? அப்போது புதுசாக ஒரு படத்துக்கு கமலும் ஹச் வினோத் 2 பேர் இணைகிறார்களா? சரி, ஓகே. அப்போ இந்த படத்தோட நிலை இப்போ என்ன? இந்த படம் வந்து 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இந்த இப்போதைய ஸ்டேட்டஸ், இந்த படத்தோட நெக்ஸ்ட் அப்கமிங் டீட்டெயில், இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்கள் மனசில் தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேல்யூபிளான கண்டென்ட் கொடுத்தா நான் ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், கரெக்ட். இந்தியன் பார்ட் 2ல் இப்போ கமல் வந்து பிஸியாக இருக்கார். இந்த இந்தியன் பார்ட் 2க்கு அடுத்து கமல் கையில் வந்து 2 ப்ராஜெக்ட் இருக்குது. ஒன்று மணிரத்னத்து கூட, இன்னொன்று ஹெச் வினோத் கூட. மணிரத்னத்து கூட இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து தக் லைஃப்ங்கிற படத்தோட டைட்டில் வச்சுருக்காங்க. அந்த படம் வந்து அஸ் யூஷுவல் அதில் வந்து கன்ஃபார்மாக மணிரத்னத்தோட டைரக்ஷனில் கமல் வந்து நடிக்க போகிறாரு. அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி, இப்போ ஹச் வினோத் படத்தில் நடிப்பாரா மாட்டாரா? அப்போ ஹச் வினோத் கமலை இயக்குவாரா மாட்டாரா? ஸோ இந்த கேள்விக்கான பதில் இப்போதைக்கு கோலிவுட் சைடில் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது இப்போ இந்தியன் பார்ட் 2க்கு அடுத்து கமல் வந்து தக் லைஃப் படத்துலேயும் ஹச் வினோத் டைரக்ஷன்லேயும் ஒரு படம் பண்ணுறதா சொல்லி இருந்துச்சு. இப்போது அந்த படம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஹச் வினோத் இயக்கக்கூடிய படம் வந்து இப்போது ஸ்டாப் ஆகிருக்கு. என்ன ரீசன்னா, கமல்கிட்ட ஹச் வினோத் வந்து கதை சொல்லியிருக்காரு. அந்த கதையில் வந்து கமலுக்கு வந்து உடன்பாடு எதுவும் இல்லை. ஏன்னா கதை வந்து போலீஸ் கதையாக. ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து நடிக்க மாட்டேன், எனக்கு கதை பிடிக்கலன்னு சொல்லி கமல் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற ஒரு நியூஸ் கோலிவுட்டில் இப்போ ட்ரெண்டிங்காக பேசப்பட்டிருக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப பெருசு எதிர்பார்த்தாங்க. ஹச் வினோத் பெரிய டைரக்டர், அவரோட கதையும் கொஞ்சம் மாறுபட்ட கதையாக தான் இருக்கும். ஸோ கமலும் ஹச் வினோத் 2 பேர் இணைவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து இப்போ ஸ்டாப் ஆகிருக்கு. பட் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து ஹச் வினோத் கமல் 2 பேர் சேர்ந்து ஒரு புது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணலாம். இது நடக்குமே நடக்காதுங்கிறது ஃப்யூச்சர் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது இப்போ வீடியோவோட நியூஸ் இருந்தால் நெக்ஸ்ட் அப்டேட் இந்த படத்தை பற்றி, கமலை பற்றி பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.